இன்றைய இனிய நாளில் சிவனின் படைப்பு ரகசியங்களில் ஆத்மா, உயிர், ஜீவன் இது மூன்றுக்கும் உள்ள வேறுபாடுகளையும் அதனுடைய நுட்பமான விளக்கத்தையும் இந்த காணொளியில் பார்ப்போம். ஆத்மா உலகத்திற்கு பொதுவான நீடித்த நிரந்தரமாக பூமியில் இருக்கக்கூடிய கடவுளின் சக்தியை பரமாத்மா, ஆத்ம ஞானம், ஆத்மா என்று பொதுவாக குறிப்பிடுகிறோம். நம்மளுடைய சிரசில் இதனுடைய அனுக்கிரகமானது அமைந்திருக்கும். மனிதர்களுக்கு சிரசில் அமைந்திருக்கும் இந்த ஆத்ம ஞானம், பரஞானம், பரந்து விரிந்த உலகில் இருக்கக்கூடிய பேரறிவு என்பதை பரஞானம் என்று சொல்கிறோம். எட்டர்னல் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். ஆக இந்த ஆத்மாவானது மனிதர்களுக்கு ஒரு சிறப்பு அம்சமாக கடவுளுடைய அனுக்கிரகத்தால் நம்முடைய சிரசில் அமைந்திருக்கும் அதனுடைய ஆற்றல். அடுத்தது உயிர். இது நம்மளுடைய மூச்சு குழாய்க்கும் வயிற்றின் அடிப்பகுதி வரை இந்த உயிரானது சென்று கொண்டும் மனிதர்களுடைய ஆயுளை பொறுத்து, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளை பொறுத்து உயிரானது மூச்சுக்காற்று என்று சொல்லக்கூடிய அந்த காற்றானது தொண்டை குழாய்க்கும் வயிற்றுக்கும் போய் கொண்டிருக்கும். இதுதான் உயிர். இப்போ டாக்டர் பொதுவாக ஒருத்தர் ஆபத்தான நிலையில் உள்ளவரை பற்றி விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, எப்போவென்று தெரியாது என்று டாக்டர் அவருடைய நிலைமையை சொல்கிறார். சீரியஸான கண்டிஷனில் ஒரு பேஷண்ட்டை பற்றி சொல்கிறார். ஆக உயிரானது இதுதான். அடுத்து ஜீவசக்தி, ஜீவன். பொதுவாக மனிதர்களே ஜீவன்கள் என்று சொல்கிறோம். ஜீவாத்மா என்று தென்னாட்டு சித்தாந்தம் தெரிவிக்கிறது. ஜீவாத்மா, பரமாத்மா என்று தெரிவிக்கிறது. இந்த ஜீவசக்தியானது உலகத்திற்கு ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள நமக்கு வரை ஜீவசக்தி பொது. ஸ்பேம் என்று அதனுடைய சக்தியை சொல்கிறோம். உலகில் உயிர்கள் இனப்பெருக்கம் செய்வதற்காக படைக்கப்பட்ட சிவனின் ரகசியமாகும். இது நம்மளுடைய பீஜத்தில், வயிறுக்கு கீழே பீஜத்தில் ரகசியமாக படைக்கப்பட்டிருக்கும். இதில் முன்பிறவியில் நாம் செய்த நன்மை தீமைகளை பொறுத்து அதில் அமைக்கப்பட்டிருக்கும். அதன்படி ஆயுளானது நன்மைகள் தீமைகள் இவைகளை பொறுத்து நமக்கு இந்த மனித வாழ்வில் அமைகிறது. இதுதான் ஜீவன். உடல் பிரியும் பொழுது இவை மூன்றுமே தனித்தனியாக பிரிந்துவிடும். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து பார்ப்போம்.